ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராகினி ஆர்ட். நான் உங்கள் ராகினி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சமையல்னு கேட்குறீங்களா? காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அது எப்படி பண்ணலாங்கிறது முழுமையாக உங்களுக்கு புரியும். இந்த காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம எதுக்காக சூடு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புழுலாம் இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுனால அது தனியாக வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் கொதித்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பாயில் பண்ண இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருந்த பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதை 2 பாதியாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் 2 மினிட்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேஸ்ட் நமக்கு கிடச்சிரும். இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். கிரேவியோட மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் அல்லது குடமிளகாய், தக்காளி 1, பல்லாரி வெங்காயம் 4, சின்ன பல்லாரி வெங்காயம் 4, புதினா கொத்தமல்லி தழை தேவையான அளவு, பட்டை கிராம்பு இலை, அன்னாசிப்பூ. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இலை 2, பட்டை கிராம்பு 3, அன்னாசிப்பூ 1 போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 4 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு இன்க்ரீடியன்ட்ஸும் வதங்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கணும். ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புதினா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது தக்காளி சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு அது கூடவே இப்போது நான் கரம் மசாலா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால குறைவாக தான் சேர்த்துருக்கோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடாயோட ஓரத்தில் இருக்கிற மசாலாக்களையும் நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்தோன்னே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். இதில் மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். காலிஃப்ளவரோட மசாலா நல்லா சேர்ந்துருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா ரெடியாகி வந்துட்டு அது மேலே கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கூடவே கலவை சாதமான லெமன் சாதம், புளி சாதம் அதுக்கும் கூட சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறோம். இப்போ சூடான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராகினி.